சோயா சங்க்ஸ் கிரேவி இல்லை மீல் மேக்கர் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த சைடிஷ்ஷு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 1 கப் சோயாவை போட்டு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கலந்துட்டு நம்ம வேக வச்சு புளிஞ்சு வச்சுக்கிற அந்த சோயாவை போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். தேங்காய், கொஞ்சம் கசகசா, 4 முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி